ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு YS ஸ்டஃப். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி கார குழி பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், பச்சை மிளகா ஒன்று எடுத்துகிட்ருக்கிறேன், கருவேப்பிலை, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம், பெருங்காயத்தூள் எடுத்துகிட்ருக்கிறேன், ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக அரிஞ்சுக்கோங்க. மாவில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதுதான் தாளிக்கிறதுக்கான பொருள். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு பார்க்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றி நம்ம வச்சுருக்கிற தாளிப்பு ஐட்டம்லாம் போட்டுக்கோங்க. இது நம்ம வீட்டில் இருக்க இட்லி மாவுலேயே நம்ம இதை பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியானது. நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கிக்கோங்க. மாவில் அதை போட்டுக்கலாம். நம்ம வதக்கினதை எல்லாம் இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அப்படியே காடில் மைதா பிஸ்கெட் எப்படி போடுறதுன்ட்டு கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீன்லேயே ஐ சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்க்கலாம். ஓகே, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனவுன்னு திருப்பிக்கோங்க. 2 சைடுமே வேவணும் நல்லா. உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம், நெய் பிடிச்சவங்க நெய் ஊற்றிக்கலாம். குழி பணியாரம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.